நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம்,
உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரார். நம்ம சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது ஜூலை, அதாவது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இது ஜூலை 26 வக்ரமான சனி பகவான் ஒரு 4 மாத காலமாக பிரச்சனைகளை கொடுத்தாரு. இப்போது அவர் வக்ரமாகிறார். அப்படின்னும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக்சுவலாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வக்ரமான காலமே இது யோகமான காலம்னு சொல்லணும். இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது பிரச்சனை எப்போவுமே இந்த கடக சிம்ம லக்னத்துக்கு ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஆகாதவன் பொல்லாதவன். அப்போ இவர் சனி வக்ரமாக இருந்தார்னா நல்ல பலனை இது வரைக்கும் ஒரு 4-5 மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான பலனை தந்தார் அப்படின்னு சொல்லணும். இப்போ நேர்கதியில் செல்கிறார், 7ஆம் இடத்துல இருக்கார். எல்லாம் போகிற இடம்லாம் சண்டை சச்சரவு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பாஸுக்கிட்ட பிரச்சனை, சக ஊழியர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி எங்கே போனாலும் பிரச்சனை 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 தலை தூக்கக்கூடிய. ஏன்னா 7ஆம் இடம்னது உங்களை அடுத்து யார் இருந்தாலும் 7 தான். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார்னு சொன்னால் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி ஒரு தினுசாக பார்ப்பாங்க. சண்டை சச்சரவு, அதாவது அவங்க கோபக்கார ஒரு நிலையில் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதே மூடில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை தான். கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் நிலைமையை சமாளிக்க முடியும். பாருங்கள், இந்த சனி பகவான் இப்போ நேர்கதியில் போகிறாரு. இது 2026 பிப்ரவரி வரைக்கும் நேர்கதியில் தான் இருப்பார். கிட்டத்தட்ட சனி அங்கே தான் இருக்கார், மகரத்தில் இருப்பார். 2026 பிப்ரவரிக்கு மேலே அவர் கும்பத்துக்கு செல்கிறார். அன்றைக்கி அந்த தேதிக்கு இப்போ தான் சொல்கிறார். அது வரைக்கும் இங்கே மகரத்தில் தான் இருக்க போகிறார். இந்த 1.5 ஆண்டு காலம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது. சண்டை சச்சரவு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. இவ்வளோ நாளாக நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தவங்க இப்போ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள், ஏளனப்படுத்துவார்கள், கோபப்படுத்துவார்கள்னு சொல்லணும். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் சனி 7ஆம் இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ஓரளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ராகு வேறு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அறிமுகம் இல்லாத இடம் நபர்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அசிங்கப்படணும், அவமானப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ராகு மீனத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். கும்பத்தில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். இப்போது இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது நல்லதா அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்த்தா பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்ல வேண்டும். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. எது எடுத்தாலும் டக்குன்னு முடியாதுங்க, வேணாமல். உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஜெயிக்க முடியாது, செகண்ட் அட்டம்ப்ட்டு தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலை இருக்குது. இதையும் தாண்டி சனி பகவான் ராசியை பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. 2026 பிப்ரவரி வரைக்கும் சனி மகரத்தில் இருக்க போகிறார். அங்கேருந்து சனி 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறதால இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கையில் எடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, உடம்பு முடியாமல் போகலாம், ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல. அதனால் விழிப்புணர்ச்சி தேவை. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இல்லை அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம். ஆனால் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் குரு ரிஷபத்துலேருந்து பார்க்க போகிறாரு.
பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களை பாடாப்படுத்துவார். ஏன்னா சூரியனுக்கு சனி ஆகாது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகள் ஸ்தானம். 7ஆம் இடம் வந்து எதிரிகள் ஸ்தானம் சொல்லலாம், எதிர் ஸ்தானம். உங்களுக்கு எதிர யாராவது மனைவியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு வரும், புரிஞ்சிக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. நண்பர்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இது மட்டும் இல்லை, வயசானவங்க இருந்தால் கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி சனிக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த சிம்ம ராசிக்கு நிச்சயமாக பாக்கியம் இல்லாத நிலை, அதாவது பிரச்சனையான காலம்தான் சொல்லணும். ஏன் சூரியனுக்கு சனி ஆகாது. இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்தார். இந்த ஒரு 4-5 மாத காலம் ஜாலியாக இருந்தீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டியவர் வக்ரத்தில் இருந்ததால் நல்லதே பண்ணார். இப்போ நேர்கதியில் செல்றதால பிப்ரவரி 26, 2026 வரைக்கும் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் பிரச்சனை வரும், டென்ஷன் வரும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், முதல்ல வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே வரும், நண்பர்கள்கிட்டயே வரும். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வயசானவங்களுக்கு முதுகு வலி, முட்டு வலின்னு வரும். எச்சரிக்கையோடு இருந்துங்க. சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய்குருதத் ஜெய்குரு பிரசனா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சனி வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இவ்வளோ நாளாக வந்து சனி வக்ரத்தில் இருந்தார், இப்போ நிவர்த்தி ஆகிட்டார். சனியோடைய ஃபுல் ஃபோர்ஸும் உங்களுடைய, அதாவது 7ஆம் இடத்துல இருக்குது சிம்ம ராசிக்கு. அப்போ கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்லவங்களா, நேர்மை, டைம் பர்ஃபெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் சனியோடைய பார்வைப்படும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேரை கெடுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவர் பார்ப்பார். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக செய்யணும். அதே மாதிரி ஏதாவது உங்களுடைய பேரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து பேர் புகழுக்கு தான் வந்து மெயினாக முக்கியத்துவம். பணமாக பேர் புகழா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பேர் புகழ் தான். உங்களுடைய பேரை வந்து எப்போவுமே காப்பாற்றிட்டே இருப்பீங்க. அதே தான் இந்த காலகட்டத்தில் அதையே காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பணம்லாம் வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த சனியுடைய பார்வை காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து மற்றவர்களால் வந்து திரிச்சு பேசப்படுறது, உங்களுடைய பேர் வந்து ஈஸியாக கெடுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருந்துருங்க. அவங்க பேசுகிறத காதில் வாங்காதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான செயல்பாடுகளை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சனி வந்து யாராக இருந்தாலும் சரி, சனிக்கு வந்து உழைக்காதவர்கள் தான் எதிரி, உழைப்பாளிகள் வந்து நண்பர்கள் தான். ஸோ அதனால் சிம்மராசி பகை அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். சனியோடைய பார்வை வந்து 9ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த 9ஆம் இடம் தான் நல்ல பேர் புகழ் இது எல்லாமே. ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலிமா உங்களுடைய தொழில் வளர்ச்சிங்கிறது உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழிலில் நீங்கள் நல்ல கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பார்ட்னர் அதாவது நீங்கள் பார்ட்னர் வேண்டாம், நான் பார்ட்னர் போட மாட்டேன் அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும். 6 கூடையவரே 7ல் இருக்கார். இவ்வளோ நாளாக ஏதாவது நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் செகண்ட் டைம் ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்கள், அது தப்பு கிடையாது. இந்த டைமில் தொழிலுக்கு உண்டான கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது, உறுதியாக கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் நல்ல முறையில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். உத்தியோகத்துக்கு ரொம்ப நல்லது. உத்தியோக ரீதியாக நீங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும். உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்க.
வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டானது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தொழிலே மாற்றுறது அல்லது வேலையவே மாற்றுறது, வேறு கம்பெனிக்கு போகிறது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வரும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நிமிஷம். படிக்கக்கூடியது, அதாவது சனியோடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ஸ்கோரை வந்து கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. நீங்கள் நினச்சது ஒன்று, ரிசல்ட் ஒன்றா வந்துடும். ஸோ அதனால் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பொதுவாகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைம் படித்தாலே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதி நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சனியோடைய பார்வை உங்களோட ராசிக்கும் இருக்குது, ப்ளஸ் என்னவா இருக்குது, லக்னத்துக்கும், அதாவது 4ஆம் இடத்துக்கும் இருக்குது. இந்த 4ஆம் இடத்துக்குங்கிறது கல்வி ஸ்தானம் இல்லையா? ஸோ அதனால் இந்த சனி எப்போனா 2025 பிப்ரவரிக்கு மேலே தான். அப்போ அந்த பிப்ரவரியில் நிறைய பேத்துக்கு வந்து +2 படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரும், நல்ல ஆர்வங்கள் வரும். படித்தா மட்டும்தான், உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வழிவகுக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. விபூதி வச்சுட்டு போனாலும் படிக்க முடியாது. படிப்பில் நீங்களே உங்களைய பூஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது விபூதி இந்த சாமி கும்பிட்றதுலாம் என்னென்னா தடைகளை தகர்த்தெறியறதுக்கு தானே தவிர, ஆனால் படிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் தான் படிக்கணும். நீங்கள் தான் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை போட்டால் மட்டும்தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதாவது படிப்பு உண்டு, வேலை உண்டு. நீங்கள் டியூஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா சனியோடைய பார்வை வந்து பல கவன சிதறல்களை ஏற்படுத்தும், கெட்ட விஷயத்தை ஈஸியாக இழுக்கும். ஸோ அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பெயர் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுடைய முயற்சி மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ணுங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வண்டி வாகனங்கள் அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அதுக்கு ஒரு லோன் எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஏதாவது ஒரு தட்டி போகும். 6 குடையவர் 7லேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறனால வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் லோன் எடுத்து பண்ணணும்னு நினச்சா அது வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த முயற்சி இப்போ பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். நான் கடன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய வருமானத்தில் 30% மட்டும்தான் கடன் வாங்கணும். ஏன்னா அடுத்தது அஷ்டமத்து சனி வரப்போகுது. அதனால் இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க. அஷ்டமத்து சனியில் என்ன வேணால் நிகழலாம். அதனால் அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் 100 ரூபாய் அப்படின்னா அதில் 30 ரூபா கடன் கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கைமீறி வாங்காதீங்க. அந்த பிளானை போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அந்த பிளான் பக்கா பிளானாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2024க்குள்ளேயே இருக்குது. உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல பிளெஸிங் கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக தான் இது இருக்க போகுது. நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன, சனியோடைய பார்வை அதிர்ஷ்டமெல்லாம் கேட்காதீங்க. உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு வண்டி வீடு அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்துச்சுன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம், அதை என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பெரிய குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சொசைட்டியில் பெரிய ஆட்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். ப்ரொமோஷன், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் போய் நல்ல முன்னேற்றம் வரும். திடீர்னு ஒரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்திருக்காரு, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது மூலிமா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறது, அது மூலிமா உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த சனியோடைய காலகட்டத்திலே உங்களுக்கு நடக்கும். உறுதியாக நடக்கும். அதை நீங்கள் நம்பணும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தலைமையிடமே பாராட்டி ஒரு பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க அதிகாரிகள் வந்து உயர் பதவிகள்
வாங்குறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு செழிப்பான காலகட்டம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம், எந்த விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நினச்சி பார்த்துக்கிறது, அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா சனியோடைய காலகட்டத்தில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியாக வந்துடும். அதனால் அது ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லெவலில் புகழ்கள் கிடைக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரை மேற்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பொதுவாகவே இந்த கண்டச்சனியாக இருந்தாலும் கூட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனியாக இருந்தாலும் கூட ஆனால் உங்களுக்கு சனி நிறைய நன்மைகளும் கொடுப்பாரு. கவனமாக இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பார்க்க போகிறோம். ஏன் சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நம்மளை வக்ரம் பண்ணுவது. அது உடல் ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பழக்கவழக்கங்கள் மூலமாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் கூட அந்த வக்கரமாக இருக்கலாம். வக்கரம்னா நம்ம தனிமைப்படுத்துதல், அல்லது நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறது. ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் ப்ரெஷர் கொடுக்குறது. அது முதலாளியாக இருக்கலாம், இல்லை அதிகாரியாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்லாம் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வக்ர காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட முறையில் சனியோட அமைப்பை பொறுத்து அது மாறுபடும், சரிங்களா? பட் நல்ல நிலைமை இருக்கக்கூடியவங்களுக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 11 இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சனி வக்ரமாகிறது நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே சனி வக்ர காலங்கிறது கண்டிப்பாக சில தாக்கத்தை உலகளாவியும் சரி, தொழிற்சாலைகள், அந்த தொழில்துறைகள், இது எல்லாமே கொஞ்சம் சறுக்களை சந்திச்சிருக்கும், சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர காலம்தான். அதே போல் நிறைய இழப்புகள், உயிரிழப்புகள், ஆக்சிடெண்ட் ஆகிறது, திடீர் மரணம், அதே போல் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த சனி வக்ர காலம் நடக்கும். ஏன் அப்படின்னா சனி தான் ஆயுள்காரன். ஸோ ஆயுள்காரன் வந்து வக்ரமாகிறதோ அஸ்தமனம் ஆகிறதோ ஆகும்பொழுது யார் ஜாதகத்தெல்லாம் விதி ஆயுள் சரியில்லையோ அவங்களுக்கு அந்த மரணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ நீங்கள்லாம் பாருங்களேன், இந்த சனி வக்ர காலங்களில் ஆக்சிடென்ட் நிறையா நடந்திருக்கும், அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதிகமாக திடீர்னு இறப்பாங்க, அதாவது ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி விஷயங்கள் சனி பகவான் தான். ஏன்னா சனி அது மந்தக்காரன். அப்போ ஹார்ட் வந்து ஏங்கிட்டே இருக்கணும். இப்போ சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் தான். ஸோ அதனால் நம்ம சனி பகவானை முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அதனால் நம்ம வக்ர நிவர்த்தி காலத்தை போகிறோம். அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திறமையை நம்ம கொடுத்துருவார். ஸோ அந்த வகையில் நம்ம அனைத்து ராசிக்கும் நல்ல பலன் செய்ய போகிறார். அந்த வேலை நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசினாவே ஃபஸ்ட்டு சிங்கம் போல் கர்ஜனை இருக்கும். எப்பவுமே ஒரு தனித்திறமை, தனி ஆளுமை, எந்த விஷயத்தையுமே வந்து போல்டாக செய்யக்கூடியவங்க, பாசம் இருக்க அளவுக்கு. அதே போல் அந்த தானமும் செய்வாங்க. எப்படி அவங்க கோபக்காரங்களோ அதே போல் குணத்துலேயும் இறக்க குணத்துலேயும் அதிகமாக தாராளமாக உதவி செய்யக்கூடியவங்க தான் அந்த சிம்மராசி அன்பர்கள். அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாது. அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க விருப்பத்தில் விட்டோம்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அது எந்த துறையில் போனாலும் சரி. அவங்க எப்போவுமே சிம்மராசிக்காரவங்களை வந்து நம்ம அடக்கி ஆளணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். ஸோ அவங்கள வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விட்டிங்கன்னா அவங்க நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாமே திறமையாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி. ஏன்னா சிம்ம ராசிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு சிம்மாசனம், அரியணை ஏறக்கூடிய ராசி. மேக்சிமம் சிம்ம ராசிக்காரவங்க விதிஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப்பு, அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம், இல்லைன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஏதோ ஒரு வகையில் அரசு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அரசு வருமானம் எப்படியோ ஒரு விதத்தில் வரும். ஸோ அத்தகைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 6க்கும் 7க்கும் 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கும் சொந்தமாகி இப்போ உங்களுக்கு கும்பராசியில் சதயத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நவம்பர் 15க்கு மேலே. ஸோ உங்களுக்கு இந்த வரைக்கும் சிம்மராசி யாராக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, சிலவங்களும் பார்த்தீங்கன்னா வக்கரத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, டிக்கெட் பார்த்தா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க.
ஏன்னா அந்த வக்கரம் அந்த வேலையை செஞ்சுருக்கும். ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். சிலவங்களுக்கு பாருங்கள் அந்த வக்கர காலங்களை கல்யாணம் பண்ணவங்க சிம்மராசி யாராக இருந்தாலும் சரி, சில கருத்து வேறுபாடாக கூட பிரிய கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சண்டை, இல்லை கோச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அவங்கெல்லாம் அந்த வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் ஒன்று சேர்றதுக்கு நல்ல வாய்ப்புங்க. கண்டிப்பாக கைக்கூடி வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? எப்பவுமே சிம்ம ராசிக்கு அமையக்கூடிய பொண்ணு பார்த்து 100க்கு 80% ப்ரைவேட்டு தான். சுதந்திரம் பேருக்கு வாய்ப்பே கிடையாது. அது 20% தான். அதுவும் மேக்ஸிமம் என்னை நான் செஞ்ச என்னுடைய ஜாதக ஆய்வுப்படி மேக்ஸிமம் சிம்மராசி என்பவர்களுக்கு ப்ரைவேட்டில் தான் வந்து பொண்ணு மையம். அதாவது பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருந்தால் பெண்ணு. சரிங்களா? ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். ஸோ இந்த மாதிரி உள்ள சிம்மராசி என்பவர்களுக்கு இனிமேல் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும் இந்த நவம்பர் 15க்கு அப்புறம். அதே போல் தொழில்துறையில் கூட்டு தொழில் பண்ணலாமா, ஒரு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஏதாவது கூட்டு தொழில் பண்ணலாம் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நவம்பர் 15க்கு அப்புறம் பண்ணலாம். அது தொழில் தொடங்கலாம். இல்லை நண்பர்கள் இல்லை நான் மட்டும் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஏன்னா உங்களுக்கு வந்து கலதஸ்தானங்கிறது பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட்டு தொழில் வரக்கூடிய பாகம் 7ஆம் பாகம். அது நண்பர்களும் பார்த்தா அந்த 7ஆம் பாகத்தில் தான் வருவாங்க. ஸோ நண்பர்கள் உங்களுக்கு மனைவி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நவம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே செய்யலாம். அதே போல் எதிரி இல்லாத, அதாவது நிறையா பேர் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணவங்க, உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்களாம் இப்போ ஓரளவு நவம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக வருவாங்க. உங்களுக்கு எதெல்லாம் இடைஞ்சல் பண்ணிச்சோ தொல்லையாக இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும். அதே போல் அதாவது யாராச்சும் உடல் பாதிப்பு, உடல் உபாதை இருக்கவங்களுக்கும் நவம்பர் 15 சரியாயிருங்க. அதே போல் கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் 15க்கு அப்புறம் அந்த கடன்லேருந்து மீறுவதற்கு ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். சரி ஓகேப்பா நம்ம அந்த கடனை அடைச்சிடலாம், ஒரு மன நிம்மதி தரக்கூடிய மாதமாக நவம்பர் 15க்கு மேலே உங்களுக்கு அமையுங்க. ஆனால் சிம்மராசி அன்புகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த போல் சிம்மாசனம் போட்டு அமரக்கூடிய காலமாக இந்த வக்ர நிவர்த்தி காலம் இருக்கும். அதனால தான் நான் வக்ர நிவர்த்தியை வந்து நான் எடுத்து போகிறேன். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சு சாமி, அது என்ன இப்போ இல்லை, இவ்வளோ நாள் பிரச்சனை சந்திச்ச நீங்கள் இனிமேல் பிரச்சனையிலேருந்து மீள போகிறீங்க. சரிங்களா? அதான் அந்த வக்ர நிவர்த்தி காலத்தை போகிறேன் நான். ஸோ கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வாழ்வு, தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா, அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா. யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருப்பாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டும். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7ரை சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும். இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து
இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பயுமே அசுப கிரகங்கள் வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக பதிவை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதம் அப்படின்லாம். சிம்மத்திற்கு சனி ஆகாதவர் இதுதான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு தொழிலையும் கொடுக்கணும், திருமணத்தையும் கொடுக்கணும். அப்படி நம்மளை அவர் ஆகாதவரனே நம்ம பார்க்கக்கூடாது. தொழிலை கொடுப்பதற்கு இவர் ரொம்ப சிறப்பாக நிற்கணும். எப்போவுமே கல்யாணம் ஆனவுடனே கொஞ்சம் வெகு தொலைவில் வெளியூரில் கல்யாணம் பண்ணும்போது இப்போ சிம்மராசிக்கு வரக்கூடிய கலத்திரமும் ஒரு சனியுடைய வீடாகவே, ஒரு 7ஆம் வீடும் சனியுடைய வீடாகவே வரும்பொழுது, பெரும்பாலும் சனியுடைய வீடாக இருக்கும்போது இங்கே வெளியூரில் வாழும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி இவங்களுக்கு தொழிலை கொடுக்கணும், இவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கணும். இந்த காலகட்டம் ஒரு வக்ரத்தில் போயிட்டு இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது தடை எதுவும் செட் ஆகலை அப்படின்னிங்கன்னா உங்களுடைய சுப நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நமக்கு குருவும் வக்ரமாகி சென்று கொண்டிருக்கிறார். இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சனி குருவினுடைய சாரத்திலும் பயணிப்பார். அப்போ அவர் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 8க்குரியவரும் கூட. ஒரு டிசம்பர் 25க்கு மேலே உங்களுக்கு அனைத்து விதமான கொஞ்சம் என்ன சொன்னால் கொஞ்சம் ஸ்டெப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே 7ல் இருக்க சனி ராசியே பார்க்குறதுனால நிறைய குழப்பங்கள், ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை. அதே மாதிரி நம்ம யார் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற ஒரு குழப்பம் இருக்கும். அறிமுகம் தெரியாத நபர்களெல்லாம் இப்போ நம்பாதீங்க. அந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும். 3வது நபர் தலையீடெலாம் குடும்பத்தில் இல்லாதமாக பார்த்துக்கணும். அடுத்தவங்க பேச்சை மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. எல்லோருடைய பேச்சை கேட்டாலும் நமக்குன்னு ஒரு சுய முடிவு இருக்கணும். இந்த காலகட்டம் ரொம்ப நமக்கு ஆன்மீக வழிபாடு, அதே போல் உடல் ஆரோக்கியத்திலாம் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஆன்மீக வழிபாடு எதுக்கு வச்சுக்க சொல்கிறோன்னா, இந்த காலகட்டம் நிறைய சந்தேகம், கோபம், அதே போல் ஒரு டென்ஷனு, ஒரு மூட் ஸ்விங்கு இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மூட் ஸ்விங்லாம் நிறைய எரிச்சலாக இருந்தால் கோபம் ஜாஸ்தி வந்துடும். கோபம் ஜாஸ்தியான சினமாக போய்டும். சினம்னா ரொம்ப கோபம் ஆகிடும். அது இப்போ ஒரு டக்குன்னு கோபம் இந்த மாதிரி, இதை விட நாள்பட்ட கோபம்லாம் இருந்தால் அது நம்மளுக்கு தான் கெடுதி. கோபம் எல்லாருக்குமே எல்லா இதுக்கும் காரணமே நம்ம மனம்தான். ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு செயல் சிறப்பு இல்லாமல் போவதற்கும் நம்ம மனசு நல்லா இருக்கும் போது தான் எல்லா செயலுமே சிறப்பாக செய்ய முடியும். அப்போ இந்த காலகட்டம் குருவானவரே ஒரு அறிவு கிரகம், அவர் பேரில் வாழும். அவரும் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு. நமக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குருச்சாரத்தில் போகும்போது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். ஏன்னா 7ஆம் இடம் தான் நமக்கு 10க்கு 10ஆம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக இருக்கிறார். அவருடைய ஆட்சி வீடு, வேறு எந்த வீடும் இல்லை. அவருடைய ஆட்சி வீடுங்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தொழில் சார்ந்து இது வரைக்கும் பிரச்சனை இருந்தவங்களுக்கு தசாபுத்தியும் சிறப்பாக இருக்கும்பொழுது தொழிலை வந்து நல்லா அமைச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். வெளியூர் வேலை வாய்ப்பு, அதில் இருந்த தடங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கும். 2-3 தடவை அலைய வேண்டியது இருக்கும். இப்போ இந்த காலகட்டம் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு இந்த அலைச்சல் திருச்சல்லையே இந்த காரியம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மனநிறைவை கொடுக்காது. ஆமாம் போ எத்தனை தடவை இதுக்காக அலைஞ்சோம் அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள்கிட்ட, உடன் பணிபுரிவர்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உறவுகள்கிட்டேயும் கவனம் இருந்துக்கோங்க. நீங்கள் எதை சொன்னாலுமே தப்பாக போயிடும் இந்த காலகட்டம். அதனால் நம்ம எந்த ஒரு கருத்தும் வந்து உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்க வேண்டாம். மௌனம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு ப்ரமோஷனு, ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தசாபதி சிறப்பாக இருக்கும்போது வெளியூர் வேலை மாற்றங்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்த 5ஆம் இடம் எனக்கூடிய அந்த ஒரு இடம் தான் நம்மளுடைய செஞ்ச நல்லது இதற்கான ஒரு புண்ணியங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமை நிதானம் இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கும்பொழுது இந்த சூழலை வந்து சோதனையான காலத்தை வந்து நீங்கள் சாதனையாகக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். உங்களுக்கு முடிவெடுக்க தெரியலனா உங்கள் வெல்விஷர் யாரையாவது கேட்டுக்கோங்க. அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். இல்லை அது ஏதாவது ஒரு பழுது செலவு வைக்கும். அது மாதிரி ரிப்பேராக வண்டி வாகனங்கள்லாம் இருந்தால் அதை பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் வந்து நமக்கு தந்தை வழி தாய் வழி உறவுகளெல்லாம் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. மாணவர்களுக்கு வெளியூர் கல்விக்கான ஒரு புது இடங்களில் போய் வசிக்கும்போது அந்த ஒரு ஹோம் சிக்கு, 2வது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, அதே போல் படிக்க போய் உட்காந்தா ஒரு மனதில் பதியாமல் ஒரு மனசோர்வு, உடல் சோர்வு காணப்படுறது, என்னவே அறியாமல் ஒரு சோம்பேறித்தனமாக உட்காந்து சோம்பலை மட்டும்தான் நீங்கள் கலைக்கணும். அந்த சோம்பலை கலைச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை அந்த மாதிரி பண்ண விடாமல் செய்வார். அதை தாண்டி நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செயல்படணும். இந்த காலகட்டம் இறைவனை தான் நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கணும். இறைவனையும் இறை வழிபாட்டையும் இறைவனுடைய திருநாமங்களையும் ஓம் நமசிவாய, இந்த ஓம் நமசிவாய, நமச்சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது, இந்த ஓமை சொல்லும் பொழுது உங்களுக்கு நவகிரகங்களும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். காலை மாலை எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. ஏன்னா சனியுடைய தாக்கம்லாம் இருக்கும்பொழுது அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஈசன் தான். பவானியின் ஈசன் அவனுடைய பாதார விந்தங்களை பற்றி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் நடப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை விஷயம் அதிலெல்லாம் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுவது, தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் தோன்றும். இல்லை சிக்கல்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இரவு நேர பயணங்களை வந்து பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய்வார்த்தை, ஜாமீன் போன்றவற்றிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய சிம்மராசி அன்பர்கள். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனாலும் தொழிலுக்கு இது வரைக்கும் அதை இந்த வக்ரமாகும்பொழுது ஒரு சிலருக்கு அது தசாபுத்திகள் இல்லை சில சனியே வக்ரமாக இருந்தால் ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டிருக்கும். தசாபுத்திலாம் சிறப்பு இல்லை. சனி தசா சந்திர புத்தி, சனி தசா ராகு கேது புத்தி இல்லை ஒரு இதெல்லாம் போகுது அப்படின்னும் போது ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்லாம். இந்த காலகட்டம்லாம் என்ன பண்ணணும், நம்ம டக்குன்னு எமோஷ்னல் ஆகக்கூடாது. ஏன்னா இது சீக்கிரம் வந்து ஒரு எமோஷ்னல் ஆகக்கூடிய ராசி. ஏன்னா டக்குன்னு கோவம் ஒரு ஹைப்புக்கு போகும், அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி கோவத்தெல்லாம் யாரெல்லாம் குறைக்குவீங்களோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோபம், ஒருத்தர் மேலே காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் இருக்க நம்ம உடம்புல இருக்க செல்களே வந்து ரொம்ப சிதைந்துடும். வளர்சிதை மாற்றம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த வளர்சிதை மாற்றத்துக்கெலாம் ஒரு சில அணுக்கள்லாம் இருக்குது. அந்த அணுக்கள்லாம் நல்லா வளரணும். அந்த டெலிமியர்னு ஒரு அணு இருக்குது. அந்த அணுலாம் வந்து நல்லா நம்மளை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கக்கூடியது அதனுடைய அணுக்கள். அந்த அணுக்கள்லாம் வந்து நம்மளுடைய உடம்புல நல்லா இருக்கணும். அது வந்து தானாகவே உற்பத்தி பண்ணிக்கணும் நம்ம உடம்பு. அப்போ இந்த அணுக்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பிரிஞ்சு வரும்போது அதனுடைய சக்தி குறையும் இல்லையா? அப்போ வயசான காலத்தில் அது வந்து அந்த சக்தி தன்மையை இழக்கும். இப்போ சக்தி தன்மையை இழக்கிறதுனால தான் நம்மளுடைய வயது ஆகுது, நமக்கு தோற்றம் வருது, நமக்கு நோயெல்லாம் வருது. இந்த டிலோமியர் என்ற சொல்லக்கூடிய அந்த சிறப்பான இந்த அணுக்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும்
அப்படின்னா என்ன பண்ணணும்னா கோபம் விடணும், ஸ்ட்ரெஸ்ஸு விடணும், அடுத்தவங்க மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சி விடணும். அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் இவ்வளோலாம் டீப்பாக சொன்னால் அந்த காலத்து பாமர மக்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நல்லது நேர்மையான வழியில் சனீஸ்வர பகவான் வந்தாலே அதான் சொல்லுவாங்க, நேர்மையாக இருங்க, அவர் நீதிமான் நியாயவான் இது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே எல்லா ராசிக்குமே எல்லா நேரங்களிலுமே இதை கடைபிடிக்கும்பொழுது எல்லா சூழலையுமே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸாக எடுத்து செல்லலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலமும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுடைய வில் பவரையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்முடைய சிந்தனை செயல் எண்ணம் இதெல்லாம் ஒரு நேர்மறை தன்மையோட பிறருக்கு எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ மாணவர்களுக்கு படிப்பில் மனத்தன்மை இருக்கும்போது அயகிரிவர் வழிபாடு செய்யுங்க. படிப்பில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து படிங்க, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எல்லா விஷயங்கள்லையுமே உங்கள் முயற்சியை கூடுதலாக போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் சிறப்பாக கடந்து வரும் இந்த காலகட்டத்தை எப்படிமா எப்பொழுதுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்துடன் இறைவனை மட்டும் நம்பி நல்லதை மட்டும் நினைத்து நேர்மையான வழியில் செல்லும் பொழுது பெரியவங்க கிட்டலாம் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நிறைய நன்றி உணர்வு. ஒருத்தவங்க செய்கிற தப்பை சின்னதாக ஆக்கிடுங்க. கடுகு மாதிரி அதை மறந்துடுங்க, சின்னதாக நினைங்க. ஒருத்தர் ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட அது பெரிய அளவுக்கு அந்த மனதார நன்றியை செலுத்துங்க. ஆமாம்மா நாங்கன்னா எல்லாரும் எங்களுக்கு இது பண்ணுவாங்க, நாங்கள் நல்லது செஞ்சுட்டு நாங்கன்னா இழிச்ச வாயாக இருக்கிறதான்னு ஒரு சிலருக்குலாம் அந்த எண்ணம்லாம் வரும். அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. சிம்மம் அது சூரியனுடைய வீடு. நீங்கள் எப்போவும் நேர்மையாக இருக்க தர்ம ராசி வேறு. நேர்மை உங்களுக்கு எழுதப்படாத விதி. தர்மம் உங்களுக்கு பிறப்பிலேயே இருக்குது. அப்போ நேர்மை தர்மம் நல்ல சிந்தனைகளோடு இருக்கும்போது தான் நீங்கள் வாழ்க்கையிலேயே ஷைன் ஆக முடியும். மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் அதில் ரொம்ப இதுவாக இருக்கணும். யாரை பற்றியும் எதுவும் கவலைப்படாதீங்க. மற்றவங்கள மாதிரி நீங்கள் என்றைக்கும் மாறணும்னு நினைக்காதீங்க. நீங்களாகவே எந்த சூழலிலும் சந்தர்ப்பத்திலும் இருக்கும்பொழுது இறைவன் என்றைக்குமே உங்கள் அருகில் இருப்பான். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி கடந்து சிறப்பான பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த காலகட்டம் நான் சொல்கிறது ஒன்று தான். பணம் சார்ந்த விஷயங்கள், புதிதான நபர்கள், அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த ஜாமீன் போன்ற விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் சொல்லிட்டேன். எப்போ ஒருத்தர் மேலே கோபம் வரும், எப்போ ஒருத்தர் மேலே ஆக்ரோஷம் வரும், அவங்க மேலே ஒரு அன்பு இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு நன்றி உணர்வு இல்லாத போது தான். அப்போ அதை மாற்றிக்கோங்க. நம்ம யாரையும் திருத்த வேண்டாம். அவங்க அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு சொல்ல வேண்டாம். யாரையும் குறை சொல்ல நீட்டக்கூடிய விரல் நம்முடைய முதுகுக்கு பின்னாடி திருப்பி வரும். அப்போ நம்ம முதல் தயாராகிட்டாலே மற்றவங்கெல்லாம் தானாகவே சரியாயிடுவாங்க. இதில் நிறைய நீங்கள் எப்படி போகணுன்றது தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த 4 மாத காலமும் இனி வரக்கூடிய காலங்களும் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். நிறைய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல் தான் முருகனுடைய வழிபாடு தான். 38வது பாடல் என்ன? நாளென் செய்யும் என்னை தானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தாண்டியும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினே. சூரிய வழிபாடு. சிவாய நமக, ஓம் சிவாய நமக, நமச்சிவாய, சிவபுராணம் கேட்குறது, நேரம் கிடைப்பவர்கள் கிரிவலம் செல்வது. உங்களுக்கு இனிமேல் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சிலாம் 8ல் வந்தால் கூட பரவாயில்ல. அவர் 8ஆம் இடத்துல வந்தால் அவர் ஆயுள்காரகன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 7 கூடையவர் தான். அந்த 6 கூடையவர் 8க்கு வந்தாலும் ஒரு சில நன்மைகளும் உண்டு. நம்ம அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் என்பதை நம்ம சனீஸ்வர பகவான் பயிற்சி பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த 4 மாத காலங்கள் வக்ர நிவர்த்தி அடைஞ்சவொன்னே இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ரொம்ப எதுவுமே எங்களால் செய்ய முடியல, அப்படியே ஒரு தூக்கத்தில் ஆள்படுத்துகிறோம். அப்படியே சோர்ந்து படுத்து ஒரு மந்தமான நிலையை வைக்கும். அந்த மந்த தன்மையிலேருந்து வெளில வரணுன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. சீக்கிரம் படுத்துக்கோங்க. 10 மணிக்குள்ளே படுத்துடணும். விடிய காலையில் 4:30 மணி 4:45 எழுந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் காணுவீங்க. இந்த சூழலிலும் இந்த நாள் எப்போயும் தான் கிரகங்கள் மாறும், எப்பயும் தான் வரும். அஷ்டம சனி வரும், இப்போ கண்டக சனி வருது, அடுத்தது அஸ்தாசிரம சனி வருது. அதுக்காக 3 வருஷம் சும்மா உட்கார முடியுமா? சும்மா உட்காந்தா நம்மளுக்கு யார் செலவுக்கு காசு கொடுப்பா? நம்ம தொழிலை யார் பார்ப்பா? அதனால் நேரங்காலங்களை நல்ல தசாபுத்தி இல்லாதவர்களுக்கு தான் இது பாதிக்கும். கிரகங்கள் சரியில்லாமல் அமர்ந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இன்னும் கூடுதலாக அவங்க சுயஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும்.
மற்றபடி அனைவருக்கும் ஒரு நார்மல் லைஃப்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிடும். இதுக்கு தான் அந்த பலன்களை கேட்டுக்கோங்க. இதை ஒரு மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்பொழுது இன்னும் நம்ம வந்து எப்படி போயிடலான்றதை நம்ம அந்த காலகட்டங்களில் தெரிந்து கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன தர பாக்கியப்பட்டிருக்கு, நடக்கக்கூடிய தசாபுதி எதுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுடைய திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்கா, இல்லை உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளும் பொழுது. வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு 50 வயசை கடந்துட்டிங்கனாலே முழுமையான ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு, அதுக்கான வைத்தியம், இதற்கெல்லாம் வந்து ஒரு தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஒரு சுப நிகழ்வுகள்லாம் பண்ணிடுவீங்க. கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வாங்கி கொள்வது ரொம்ப சிறப்பு. சிம்மம் இந்த 4 மாத காலமும் சிறப்பாக கடந்து வரும் என்றால் அது ஐயம் கிடையாது. சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து
இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தாலேனால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள், இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவருடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பார், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார், அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி,
இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறதன் மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகும். இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பெயர்ச்சியையும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் வந்து முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும்னு நினச்சின்னு மிதுனத்திலேயே வந்து ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் வந்து ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் மாத கிரகம். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனால் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் சப்தமாதிபதி, 7ஆம் அதிபதி, 7ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர், 6-7க்கு உண்டானவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேனால் 7ஆம் இடம் நண்பர்களை குறிக்கும். அதனால் நண்பர்களிடம் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும், உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கூட்டு தொழிலில் பார்த்தோம்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 6-7 அதிபதியானவர் 7ஆம் இடத்துலேயே போய் இருக்கிறதுனால கூட்டு தொழிலுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தேவையற்ற கடன்
பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த நவம்பர் மாதத்திலிருந்து பார்த்தோம்னா நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 2026 3ஆம் மாதம் வரலும் வந்து பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 9ஆம் இடத்துல உழருது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு வரும். யாருக்கு? படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவியர்கள் வந்து வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அவள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டு, அதை விட கம்மியான இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியவே வந்து சிம்ம ராசியை வந்து சனி பகவான் பார்க்குறார். சப்தமத்திலிருந்து சிம்மத்தை பார்க்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா சனி இருந்த இடத்தை விட பார்க்கும் இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இருந்த இடத்தையும் பாழ் பண்ணுவார், பார்க்கும் இடத்தையும் பாழ் பண்ணுவார். இருந்த இடத்தை பாழ் பண்ணக்கூடிய காலகட்டம் கிடையாது இப்போது. ஏன்னா அது அவருடைய சொந்த வீடு, அதனால் அதில் பாழ்படுத்த மாட்டார். அவர் வச்சுருக்கிறதே வந்து ஓரளவு வந்து மிச்சவங்கள விட ஒரு கம்மியான லெவலில் தான் வச்சுட்டு இருப்பார். அதனால் அவருடைய வீடு அவர் சந்தோஷமாக இருப்பார். ஆனால் பார்க்கும் இடம், அதுவும் சிம்மம் வந்து அவருக்கு ஏற்ற வீடு கிடையாது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல்நிலையில் நிச்சயமான பிரச்சனையை கொடுப்பார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதுவும் பார்த்தோம்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகளுடைய மேனேஜர்ஸு, அதை தவிர ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, கம்பெனியினுடைய சீஃப் செக்ரட்டரி, அந்த மாதிரி கம்பெனிகளை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நிச்சயமாக பிரச்சனை வரும். நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில் இருந்தால் பிரச்சனைகளை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உடல் நலத்தில் நிச்சயமான பின்னடைவு இருக்கும். அதனால் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. எதிராளிகள் மூலியமாக சற்று பின்னடைவு கிடைக்கும். நிச்சயமாக உங்களை ஏமாற்றக்கூடிய எதிராளியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பிரச்சனை வரும். அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொன்னால் அதாவது மனசு ஒரு விதத்தில் செல்லாது. அதை தவிர வந்து பார்த்தேன்னா தேவையற்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், சனி பகவான் போய் அங்கே பார்க்கறதுனால கண்டிப்பாக தேவையற்ற அதாவது போதை வஸ்துக்கள் மூலியமாக, அதன் மூலியமாக ஒரு ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அந்த ஆனந்தம் லாங் ரன்னுக்கு வராது, உடல்நிலையில் பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த 1.5 வருஷமுமே அப்படியே இருக்குமா? அதாவது இந்த நவம்பர்லேருந்து மார்ச் 2026 வரலும் அப்படியே இருக்குமான்னா, இந்த காலகட்டத்தில் 2 பயிற்சி வருது. அதாவது ஒன்று குரு பயிற்சி 2025 மே மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதற்கு அடுத்து பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் ஏப்ரல் 2025 வரா. இதன் மூலியமாக என்ன ஆகும்னா உடல் நிலையத்தில் சற்று பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராசியில் கேது பகவான் இருந்து அவரை சனி பகவானும் பார்க்கறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எப்போ அப்படின்னா அதாவது ஏப்ரல் 2025க்கு மேலே ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதும் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. அது வந்து உடல் நலத்தை பின்னடைவு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை சனி பகவான் மேலே உழருது. அதன் மூலியமாக பார்த்தலையானால் சற்று ஏற்றங்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். இருந்தாலும் பிரச்சனைகள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் சனீஸ்வரன் கிழக்கு பக்கமாக பார்த்துட்ருக்கார். அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் போய் இந்த முருகன் கோவில் ஏற்ற மாதிரி
கிழக்கு பக்கமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வரனை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.